கலிலேயா கடலின் கரையில் இரவு முழுவதும் உழைத்தும் ஒரு மீன் கூட கிடைக்காததால் சீமோன் பேதுருவும் அவனுடைய கூட்டாளிகளும் மிகுந்த சோர்வுடன் தங்கள் வெற்று வலைகளை கழுவிக் கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஒரு பெரிய மக்கள் கூட்டத்திற்கு போதிப்பதற்காக பேதுருவின் படகில் ஏறி கரையிலிருந்து சற்று தள்ளும்படி கேட்டுக்கொண்டார். போதித்து முடித்ததும் அவர் பேதுருவை பார்த்து, படகை ஆழத்திற்கு தள்ளி வலைகளை போடுங்கள் என்றார். ஒரு அனுபவமுள்ள மீனவனாக இது பலனளிக்காது என்று தெரிந்தும் பேதுரு, ஐயரே, இரவு முழுவதும் முயன்றும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தைக்காக வலையை போடுகிறேன் என்று கூறி தயக்கத்துடன் கீழ்ப்படிந்தான். அவர்கள் வலையை வீசிய போது ஒரு நம்ப முடியாத அற்புதம் நிகழ்ந்தது. வலைகள் கிழியும் அளவுக்கு மீன்கள் நிறைகின்றன. பாரம் தாங்காமல் உதவிக்கு மற்ற படகுகளை அழைக்க 2 படகுகளும் மீன்களால் நிரம்பி மூழ்கும் நிலைக்கு சென்றன. இந்த மகத்தான அற்புதத்தை கண்ட சீமோன் பேதுரு தன் முன்னால் நிற்பவர் சாதாரண மனிதர் அல்ல என்பதை உணர்ந்து இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று கதறினான். ஆனால் இயேசு அவரை அன்புடன் பார்த்து, பயப்படாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாய் இருப்பாய் என்று ஒரு புதிய வாழ்க்கைக்கு அவரை அழைத்தார். அவர்கள் கரைக்கு திரும்பியதும் பேதுருவும் அவனது கூட்டாளிகளும் தங்கள் படகுகள், வலைகள் என எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள். பேதுருவைப் போல உங்கள் வாழ்க்கையின் வெற்று வலைகளை நிரப்ப நீங்கள் எதை விட்டுவிட தயாராக இருக்கிறீர்கள்? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். கதையின் நீதி: நமது சொந்த பலத்தையும் அனுபவத்தையும் மட்டுமே நம்பியிருக்கும் போது நாம் தோல்வியையும் வெறுமையையும் சந்திக்கலாம். ஆனால் இறைவனின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நமது கற்பனைக்கு எட்டாத அற்புதங்களை அவர் நிகழ்த்துவார். பேதுருவின் வெறுமையான வலைகள் இறைவனின் அருளால் நிரம்பி வழிந்தது போல நம்முடைய வெறுமையான வாழ்க்கையும் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அர்த்தமுள்ளதாக மாறும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிகளை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.